ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல நான் த்ரெட்டிங் பத்தின ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ எப்பவுமே த்ரெட்டிங்னா த்ரெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த மாதிரி த்ரெட்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே த்ரெட் நம்பர் 40 தான் நம்ம வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட் த்ரெட்டிங்க்கு 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று என்னன்னா grip, ரெண்டாவது ப்ரெஷர் ஃபிங்கர், மூணாவது சீசர் ஃபிங்கர். ஸோ ஃபர்ஸ்ட் கிரிப்புக்கு நம்ம த்ரெட்டோட ஒரு எட்ஜை நம்ம வாயில ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ சிசர் ஃபிங்கரை வச்சு 7 கவுண்ட் நம்ம நாட் போட்டுக்கணும். ஸோ இந்த கவுண்ட் 7 விட கம்மியாகவும் ஆகக்கூடாது, 7 விட அதிகமாகவும் ஆகக்கூடாது. ஸோ நம்மளோட ஹேண்ட் நம்மளோட செஸ் லெவல்ல இருக்கணும். நம்ம சிசரை எப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றோமோ அது கட் ஆகுறதுக்கு அதே மாதிரி தான் இந்த த்ரெட்டிங்கோட சிசர் பொசிஷன் கூட. நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே பிகினர்ஸா இருக்கும்போது இந்த ஹேண்ட் மூமெண்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வித்தவுட் த ஹேண்ட் மூமெண்ட் உங்களால ஒரு த்ரெட்டிங்கை கத்துக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மூமெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஒரு ஒரு ஹேரா ரிமூவ் பண்றது, எப்படி ஷேப் குடுக்கறது, எப்படி எக்ஸ்ட்ரா ஹேர்ஸை ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே ஹேரோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து தான் நம்மளால ஹேரை ரிமூவ் பண்ண முடியும். சின்ஸ் நீங்க பிகினர்ஸா இருக்கிறதுனால டைரக்டா ஸ்கின் மேல எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காதீங்க. உங்களுக்கு அப்படி நான் கத்துக்கணும், நான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா, ஏதாச்சும் பிளாஸ்டிக் பால் நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல உங்ககிட்ட தேங்காய் இருந்துச்சுன்னா, அதுல இருக்கிற நார ஒண்ணொண்ணா நீங்க ரிமூவ் பண்ணி கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஹேண்ட் மூவ்மெண்ட் கம்ப்ளீட்டா உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகுற வரைக்கும் நீங்க யாரோட ஸ்கின் மேலயும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வித்தின் 1 வீக்குள்ள நம்ம பெர்ஃபெக்ட்டா த்ரெட்டிங் பண்ணலான்னு